Hello friends, welcome to Gomathi's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா குஷ்பு இட்லி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த குஷ்பு இட்லி பாத்தீங்கன்னா மெயினா சம்மருக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஜவ்வரிசியை சார்ந்த எந்த ஒரு சாப்பாடும் சம்மருக்கு அதிகமா எடுத்துக்கிட்டது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா மாவு அரைக்கிறதுல இருந்து இட்லி ஊத்துற வரைக்கும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இட்லி ரொம்ப நல்லா மெத்துன்னு சூப்பரா பஞ்சு மாதிரியே இருக்கும். இந்த மாவுல நீங்க இட்லி மட்டும்தான் ஊத்தணும்னு அவசியம் கிடையாது. மொறுன்னு தோசையும் ஊத்தலாம். அதே மாதிரி கல் தோசை மாதிரி பஞ்சு மாதிரி ஊத்தப்பமும் ஊத்தலாம். இதே மாவை யூஸ் பண்ணி நீங்க பணியாரம் செஞ்சாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல சாதாரண இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த ரெசிபி வேணாலும் நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசிபி போயிடும். இந்த டிஃபனுக்கு ஏத்த டிஃபன் சாம்பார், டிஃபன் வேற குருமா வெரைட்டிஸ், அதே மாதிரி சட்னி வெரைட்டிஸ் இதோட தனித்தனியா பிளேலிஸ்ட போட்டதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். விருப்பப்பட்ட அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த குஷ்பு இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குஷ்பு இட்லி செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட்டு என்னென்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். நான் ஆல்ரெடியே ஒரு 4 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு இட்லி அரிசி பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் 4 கப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ 4க்கு 1 பங்கு அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், தோல் நீக்கினது. உளுத்தம்பருப்பில் பாதி அளவு ஜவ்வரிசி சேர்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 4 இட்லி அரிசியும் அப்புறம் 1 பங்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, 1/2 பங்கு சவ்வரிசி. நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் அதுதான் மெஷர்மெண்ட்டு. ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் நம்ம இந்த மாவு ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணோம். நைலான் ஜவ்வரிசின்னு கண்ணாடி மாதிரி இருக்கிறது, அந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு வெள்ளை கலராக வராது. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே இட்லி பேட்டர் நார்மல் ரெசிபி போட்டப்ப நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னோட இட்லி சப்பையாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழைய உளுந்தாயிடுச்சுன்னா மாவு காணாது. புது உளுந்து அதை குட்டி குட்டியாக இருக்கும் உளுந்து, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மாவு காணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் உங்களோட உளுந்து போட்டு நீங்கள் இட்லி சப்பையாயிடுச்சு அப்படின்னா உங்களோட மாவு நல்லா காணுதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் டைம் போடுறப்ப நீங்கள் நார்மலாக போடுறத விட ஒரு கைப்பிடி உளுந்தை எடுத்துட்டு கம்மியாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இட்லி அரிசியை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தோல் உளுத்தம் பருப்பு சில போடுவாங்க, அந்த பொட்டோட உள்ளது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி 6 பங்குக்கு நம்ம 3/4 கப்பு எடுத்தா போதுமான அளவு. ஏன்னா அது நல்ல மாவு காணும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. அடுத்து மாவு அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உளுந்து போடணும். ஏன் அப்படின்னா உளுந்து நீங்கள் வெறுமா போட்டிங்கன்னா அது மாவு காட்டுறப்ப சிக்கிக்கும், அது இல்லாமல் ஒட்டிக்கும், எல்லாமே பிசுன்னு ஒட்டிக்கும். அதனால தண்ணியை ஊற்றிட்டு முதல்ல போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அரிசி அரைக்கணுமா ஃபர்ஸ்ட் உளுந்து அரைக்கணுமாங்கிறதும் கிடையாது, அது நம்ம விருப்பம் தான். இன்னொன்று அரைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பக்கத்துலேயே நின்றுட்டு நல்லா வழுன்னு வெள்ளையாக அரைக்கணும். சில கிரைண்டர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓடும், 20 நிமிஷத்துலேயே நல்ல மாவை கண்ணாந்து தள்ளிடும். இப்போ என்னோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5-6 வருஷமாக பெல்ட் எல்லாம் மாற்றல, வாரம் ஒரு நாள் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்னோட கிரைண்டர் குறைஞ்சது ஒரு 40 நிமிஷம் நல்ல வெள்ளையாக மாவு வரணும். வழன்னு பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். ஸோ அந்த வெண்ணெய் ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மாவை அப்படியே சப்பையாக உட்காந்து மஞ்சள் ஆகிடும். ஸோ இட்லி மாவை பொறுத்த வரைக்கும் உளுந்து நல்ல பஞ்சு மாதிரி இந்த அளவுக்கு நல்ல வெள்ளை வெளியேர்னு வந்திருக்கணும். அந்த டெக்ஸ்சர் எப்போ வருதோ நீங்கள் பக்கத்துலேயே இருந்து எடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உளுந்து கரெக்டாக 40 நிமிஷத்தில் நல்ல வெள்ளையாக கலர் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு மாவு வழன்னு இருக்குன்னு. இந்த அளவுக்கு வெண்ணெய் மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் வடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரைண்டரில் நம்ம ஊற வச்ச சவ்வரிசி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த அரிசியை போடணும். நல்லா வழன்னு மாவு நைஸாக அரைச்சிடலாம். குஷ்பு இட்லியை பொறுத்த வரைக்கும் நைஸாக அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அரைச்சி முடிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான உப்பை இப்பயே சேர்த்துருவேன். அதாவது 1 கப்பு அரிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் டேபிள் சால்ட்டு சரியாக இருக்கும். 1.25 டேபிள் ஸ்பூன் கல்
உப்பு போட்டுக்கணும். இப்போ இன்னொன்று ஃபர்மெண்டேஷனுக்கு ஹெல்ப் ஆனது பார்த்தீங்கன்னா கிரைண்டர் க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் வலிச்சுட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் இருக்கிற தண்ணியை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எதுலன்னா மாவில் ஊற்றிடணும். கண்டிப்பாக சிங்கில் ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றி அலம்பின தண்ணியை ஊற்றினீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டு கைகளால் தான் நல்லா அடித்து பிசையணும். இது 8 மணி நேரம் நல்லா மாவு புளிக்கணும். ஸோ நார்மலாக இருக்கிறப்ப வெயில் காலத்தில் வந்துடும். இப்போ என்ன மாதிரி குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க வார்ம் மோடில் ஒரு 5 நிமிஷம் அவனை ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உள்ளே தள்ளிடுங்க. இல்லை அவனில் லைட்டை போட்டு உள்ளே வச்சுடுங்க. 8லேருந்து 10 மணி நேரத்தில் புளிச்சிடும். அடுத்து இது புளிச்சதுக்கு அப்புறமா மாவு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கணும் உங்களுக்கு. ஸோ மாவு எந்த அளவுக்கு டபுள் ஆகி வருதோ அந்த அளவுக்கு உங்களோட இட்லி நல்லா சாஃப்டாக வரும். கீழ்ப்பகுதி வரைக்கும் மாவை கிண்டிட்டு தான் இட்லி ஊற்றணும். சில பேர் மேலே இருக்கிற அந்த நுரையிலே எடுத்து இட்லி ஊற்றுவாங்க. ஒரு 2 நாள் 3 நாளைக்கு நல்லா இருக்கும். 4ஆம் நாள்லேருந்து இட்லியோ இல்லை தோசையோ ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி அரிசி கீழே தங்கிட்டு நல்லா இருக்காது, வழவழன்னு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இட்லி வேக வைக்கிறப்ப இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இட்லி தட்டு வைக்கணும். துணி இட்லி இல்லை குக்கரில் எண்ணெய் தடவி வைக்கிற இட்லி எது செஞ்சாலும் இது சூப்பராக வரும். 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா துணி இட்லினா இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு எடுங்க. இது நம்ம எண்ணெய் தடவுறதுனா கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுங்க. இல்லாட்டி நமக்கு ஸ்பூனில் எடுக்கிறப்ப ஒழுங்காக வராது. பாருங்க, துணியில் கொஞ்சம் கூட விட்டல, இட்லி நல்லா பந்துன்னு சூப்பராக இருக்கு பாருங்க. இதே மாதிரியே இந்த இட்லியை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த 3-4 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் இட்லிக்கு ஃபேன்ஸ் நிறையா பேர் ஆகிடுவாங்க. ஸோ இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.